கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 66 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்தோம். ராசக்கிரீடை 2 வரைக்கும் பார்த்தோம். 67 ராசக்கிரீடை 3ன்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதில் கோபி கர்வ சமானம் அப்படின்றது தாத்பரியமாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஸ்புரத் பரானந்த ரசாத்மகேன த்வயா சமாசாதித போக லீலாஹ அசீமம் ஆனந்த பரம் பிரபன்னா மகாந்தம் ஆபோர் மதம் அம்புஜாக்ஷ்யஹ. அப்போது ஒரு ஆனந்தத்தை அடக்கிக்க முடியாத ஒரு பரமானந்தமாக வெளிப்படையான பரமானந்த ரசரூபியான உம்மால அளிக்கப்பட்ட போக லீலைகளை அனுபவிச்சுட்டு எல்லையற்ற அதிசயமான ஆனந்தத்தை அடைஞ்ச அந்த கமல கன்னிகைகள் அதனால் மிகுந்த செருக்கு அடைஞ்சாங்க. அதாவது அவளால் கடைசியில் நம்ம இவரோட போகிச்சிட்டோம்ன்ற கர்வம் வந்துடுத்து அந்த கோபிகைகளுக்கு. நிலீயதே சௌ மயி மைய மாயம் ரமாபதிர் விஸ்வமனோபிராமஹ இதி ஸ்ம சர்வா கலிதாபி மானாஹ நிரீக்ஷ்ய கோவிந்த திரோஹிதோபூஹு. அப்போ லக்ஷ்மிகாந்தனும் உலக மக்களை மனசை கவர்றவருமான இந்த கிருஷ்ணர் கபட்டமில்லாமல் என்னிடத்துல லயிச்சுட்டார். மற்றவாக்கிட்ட அன்புள்ளவாள் போல் நடிக்கிறார். மற்றவாக்கிட்ட நடிக்கிறதா ஒவ்வொருத்தரும் நினச்சாங்க. தன்கிட்ட உண்மையாக இருக்கிறதாவும் மற்றவாக்கிட்ட நடிக்கிறதாவும் ஒரு கோபஸ்திரியும் அப்படி ஒரு கர்வம் கொண்டாங்க. இந்த எண்ணத்தில் எல்லார்கிட்டையும் செருக்கு இருக்கிறத பார்த்து, கோவிந்தா நீர் அவளுடைய நடுவில் இருந்து திடீர்னு மறைஞ்சுட்டே இல்லையா, இதை பார்த்தோன்னே அந்த நிலை அவளுக்கு கிருஷ்ணரை மறைக்க செஞ்சுடுத்து. இதைத்தான் பாரதியார் தன்னுடைய கண்ணன் பாட்டில் சொல்கிறார். உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான், நெஞ்சில் கள்ளத்தை கொண்டொரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்துடுவான்கிறார் பாரதியார். சத்தியம் இருக்கிற இடத்துல தான் சுவாமி இருப்பார், அசத்தியம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்க மாட்டாருன்றத பாரதியார் நன்னா அழுத்தமாக சொல்கிறார். அடுத்த 3வது ஸ்லோகம். ராதா பிதாம் தாவத் அஜாத கர்வாம் அதி பிரியாம் கோபவதும் முராரே பவானுபாதாய கதோ விதூரம் தயா சக ஸ்வைர விஹாரகாரி. இப்போ ராதா பிதாம் எவ்வளோ அழகான வார்த்தை. ராதையினுடைய பிரியரே முராரியே. அப்போ கர்வமற்றவளாகவும் உமக்கு மிகவும் பிரியையாகவும் இருந்த ராதன்றவளை மட்டும் அழைச்சிட்டு ரொம்ப தூரம் போய் அவளோட கூட இஷ்டப்படி விளையாடினீர் இல்லையா. அப்போ ராதைக்கு அந்த இடத்துல அந்த கர்வம் வரலை, அவளுக்கு பிரியம் மட்டும்தான் இருந்தது. மீதி பேருக்கு வந்த அந்த கர்வம் ராதையை ஒட்டவே இல்லை. திரோஹிதே தத்வயி ஜாத தாபாஹ சமம் சமேதா கமலா யதாக்ஷ்யஹ வனே வனே த்வாம் பரிமார்க்ய யந்த்யோ விஷாதமாபூர் பகவன்னபாரம். இப்போ பகவானே, நீர் மறைஞ்சோன அகன்ற தாமர கன்னிகைகளான அந்த பெண்கள் ஒன்று போல தாபத்தை அடைஞ்சிட்டான். அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒவ்வொரு வனத்துலேயும் உம்மை தேடிண்டு எல்லையில்லாத கவலை அடைஞ்சாங்க நீங்கள் இல்லாத ஒரு நிலைக்காக. ஹா சூதஹா சம்பக கர்ணிகார ஹா மல்லிகே மாலதி பாலவ்யவ்யஹ கிம் வீக்ஷிதோ ந ஹிருதயைகசோரஹ இத்யாதிதாஸ்துவத் பிரவணா விலேபூஹு. இப்போ இதில் சில வார்த்தைகள் வருது. மாலதி அப்படின்றது முல்லைப்பூவை குறிக்கக்கூடியது. பாலவல்யக அப்படின்றது சிறு கொடிகளை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி மரமரமாக ஹா சூத ஹா சம்பக. அப்போ ஒரு மாமரமே நீ பாத்தியா, சம்பகமே நீ பாத்தியா, கர்ணிகாரமே மல்லிகையே மாலத்தியே இளங்கொடிகளே, எங்கள் மனசை கவர்ந்த அந்த திருடிண்டு போன ஒரு திருடன் போனானே அவனை நீங்கள் பார்த்தீங்களான்னு அந்த கோபஸ்திரீகள்லாம் புலம்பினாங்களாம். ஒரு கொடியையும் செடியையும் பார்த்துட்டு. நிரீக்ஷ்ய தோயம் சகி பங்கஜாக்ஷஹ புரோ மமேத்யா குலமாலபந்தி த்வாம் பாவனா சக்ஷுஷி வீக்ஷ்ய காச்சித் தாபம் சகீனாம் த்விகினுயி சகார. அப்போது ஒருத்தி உம்மை தியானத்தினுடைய வேகத்தால் மனக்கண்ணில் பார்த்துட்டான். அப்போ தோழி, இந்த கமலக்கண்ணை என் எதிரில் இப்போ பார்க்கப்பட்டான் அப்படின்னு பரபரப்போடு சொல்லிட்டு தோழிகளை வருத்தத்தை இருமடங்காக்கினான். ஏன்னா இவளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாரே சுவாமி, நம்மளால் பார்க்க முடியலன்னு அவளுக்கு தாபம் அதிகமாகிடுது.
त्वतात्मिकास्ता यमुनातटान्ते तवाणुचक्रो किल சேஷ்டிதானி விசித்திய பூயோபி ததைவ மானா त्वया விமுக்தாம் ததுருஷ்ச ராதாம். அப்போ உம்முடன் தன்மயமாகி உங்களோட வந்தாலே அந்த ராதை, அந்த கோபிகைகள் யமுனக்கரையில் உம்முடைய லீலைகளை அபிநயம் பண்ணிட்டு மறுபடி தேடின்னு இருக்கும்போது அதே கர்வம் காரணமாக விட்டுவிடப்பட்ட ராதையையும் பார்த்தா. ஏன்னா அப்போ ராதையையும் அந்த கர்வத்தால் சுவாமி விட்டுட்டார். தத சமம் தா விபினே சமாந்தாத் தமோவதாராவதி மார்கயந்தியஹ புனர்விமிஸ்ரா யமுனா தட்டாந்தே பிரசம் விலேபுஷ்ச ஜகுர்குணாம்ஸ்தே. அப்போ பிறகு அவள் ராதையோடு கூடி காட்டில் நாலா பக்கமும் இருட்டும் வர தேடிட்டு யமுனக்கரையில் ஒன்று சேர்ந்து வருத்தத்தின் மேலிட்டால் அழுது உம்ம குணங்களையும் பாடி பிரலேபிச்சாங்க. இதோட நம்ம 8 ஸ்லோகங்கள் 67வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ ராசக்ரீடாமூர்த்தயே நமஹ.